இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கொல்லிமலையில சனோ அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல இருக்கோம். இங்க வந்து சாப்பாடும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. சீசன் டைம்ல வந்தீங்கன்னா 2500 3000 இந்த பட்ஜெட்டுக்குள்ள வரும். நான் சீசன் வந்தீங்கன்னா 2000 1800 இந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கலாம். இது வந்து டபுள் பெட்ரூமு, ரூம்ஸ் இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் இயற்கை சூழ்நிலையோட தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தங்கலாம். வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்கு. நிறைய மக்கள் வந்து இங்க அன்டைம்ல வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அதனால வந்து இது சுவாரஸ்யமான ஒரு இடம். கொல்லிமலையில இரவு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். சில நேரங்களில் விஷ ஜந்துக்கள், விஷ ஜீவராசிகள் இங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்ட் டைம்ல வரணும். உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் என்ற எல்லா ஜீவராசிகளையும் இரவுல பார்க்கலாம். அமைதியா இருக்கும் இந்த இடம். எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. ஊர் 6 7 மணிக்கெல்லாம் அடைக்குது கொல்லிமலை. கொல்லிமலையை சுத்தி கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் இருக்குதான். 70 பெண்டு. இந்த சைட்ல வந்தாலும் கிட்டத்தட்ட 70 பெண்டு. எப்படி வேணாலும் வரலாம். ரூட்டு அமைதியான ஒரு இடம். இயற்கையோடு எப்பாவது வரணும்னா வரலாம். இங்க உட்காந்துக்கிட்டு அமைதியா 2 நிமிஷம் உட்காந்துட்டு தியானம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நடப்பதா சொல்றாங்க. சுவாரஸ்யமான இடம், த்ரில்லிங்கான ஒரு இடம். அதனால நினைத்த அத்தனையும் அப்படியே நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு.